Paul tells Timothy, ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், thinking of the next generation. அடுத்த தலைமுறையினரை குறித்து எண்ணுகிறார். I've also started thinking a lot about the next generation in CFC. நானும் கூட CFC சபையிலே அடுத்த தலைமுறையை குறித்து சந்ததியை குறித்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். I'm not saying I'm going to die very soon. சீக்கிரமாக நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. I pray that I'll live till Jesus comes. இயேசு வரும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். That's a good prayer for all of us to pray. நம்ம எல்லாரும் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு ஜெபம். I can't tell God to do it, but I say, Lord, that's what I want. ஆண்டவரே இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் சொல்ல முடியாது, ஆனால் நான் விரும்புகிறது இதுதான் என்று சொல்லலாம். You know one thing about prayer. ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லட்டுமா? I'll tell you something. நான் ஒன்று சொல்லுகிறேன். Be like a little child. சின்ன குழந்தையை போல இருங்கள். Real small child. உண்மையாலுமே சின்ன குழந்தையை போல இருங்கள். What all things a 2-year-old child will ask his father? ஒரு 2 வயசு குழந்தையை போய் பாருங்க, அது அப்பாட்ட என்னவெல்லாம் கேட்கும். Dad, I want a real elephant, no toy elephant, real elephant. அப்பா எனக்கு உண்மையான யானை வேணும், எனக்கு பொம்மை யானைலாம் வேண்டாம், உண்மையான யானை இப்பொழுதே இங்கே கொண்டாந்து நிறுத்துங்க. No toy plane and all, give me a real aeroplane. எனக்கு இந்த பொம்மை ஏரோப்ளேன்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு உண்மையான ஏரோப்ளேன் வேண்டும். What all we can ask God if I'm like a child? நான் ஒரு குழந்தையை போல இருந்தால் தேவனிடத்தில் என்னவெல்லாம் கேட்கலாம். But you can ask God for anything. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். If you will say this as the last sentence. ஆனால் உங்கள் ஜெபத்தின் கடைசி வாக்கியம் இப்படி இருந்தால், But not as I will, but as thou will. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி இருந்தால் தாரும். If you can say that as the last sentence, you can ask God for elephants and aeroplanes and anything. நீங்கள் மட்டும் உங்கள் ஜெபத்தின் கடைசி வாக்கியமாய் இப்படி சொல்ல முடிந்தால் நீங்கள் ஏரோப்ளேன், யானை என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். I come to God like a little child. நான் தேவனிடத்தில் சின்ன பிள்ளையை போல வருகிறேன். I ask for some fantastic things. நான் மிகவும் அற்புதமான சில காரியங்களுக்காய் தேவனிடத்தில் Lord, I கேட்கிறேன். want to live till Jesus comes. ஆண்டவரே இயேசு வருவரை நான் வாழ வேண்டும், உயிர் வாழ வேண்டும். But not as I will, but as ஆனால் thou நான் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். will. All of you must pray like that. எல்லாரும் அப்படி ஜெபிக்க வேண்டும். Why not live till Jesus comes? இயேசு வருவரை ஏன் உயிரோடு வாழக்கூடாது? Such a great need for believers on this earth. இந்த பூமியிலே விசுவாசிகளுக்கு அதிகமாய் தேவை. But if God says, no, you're not going to live till Jesus comes. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், இயேசு வருவரை நீ உயிர் வாழ மாட்டாய். No, I got to take you away. நான் அதற்கு முன்பாக உன்னை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Then praise the Lord, I accept it. அப்படியானால் அதை ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Where did I learn this from? நான் இதை எங்கே கற்றுக்கொண்டேன்? From Paul. பவுலிடத்திலிருந்து. I'll tell you how Paul says in 1 Thessalonians 4. We must read the Bible carefully. நீங்கள் வேதத்தை மிகவும் கவனமாக வாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். See what Paul says about himself. பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Now read the Bible slowly and carefully. வேதத்தை மெதுவாக வாசியுங்கள், கவனமாக வாசியுங்கள். And I want you to read 1 Thessalonians 5. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். Chapter 4. 4ஆம் அதிகாரம். Verse 16. 16ஆம் வசனம் and 17. 17ஆம் வசனம். Just read it slowly. மெதுவாய் நாம் வாசிப்போம். And what do you learn from that? இதிலிருந்து நாம் என்ன The கற்றுக்கொள்கிறோம்? Lord will descend from heaven with a shout. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் with the voice of the archangel பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் and the trumpet of God. தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். And all those who have died in Christ will rise first. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And Paul says, பவுல் சொல்கிறார், we who are alive, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் we will be caught up. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So Paul says, you ask Paul, are you going to be alive when Jesus comes? பவுலை பார்த்து கேட்கிறீர்கள், இயேசு வரும்பொழுது நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா? Are you going to be the dead in Christ or those who are alive? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களில் ஒருவராய் இருக்க போகிறீர்களா அல்லது உயிரோடு இருக்கிறவர்களே ஒருவராய் இருக்க போகிறீரா? Alive, he says. சொல்ல உயிரோடு இருக்க போகிறேன் கிறிஸ்து வரும்பொழுது. That was his faith when he wrote scripture. வேத வாக்கியங்களை எழுதும் பொழுது அதுதான் அவருடைய விசுவாசமாக இருந்தது. Do you believe that was inspired by the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டதை எழுதினார் என்று எண்ணுகிறீர்களா? Inspired by the Holy Spirit, Paul says, I am one of those who's going to be alive when Jesus comes. இயேசு வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களில் நானும் ஒருவனாக இருக்க போகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை உந்தப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார். That's the faith he had. அவருக்கு இருந்த விசுவாசம் இதுதான். But ஆனால் about 12 years later, 12 ஆண்டுகள் கழித்து, after 12 years, 12 வருஷம் கழித்து, he writes in 2 Timothy 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். When Paul wrote that, he was about 55. பவுல் இதை எழுதும் பொழுது 55 வயது அவருக்கு. Now then he wrote at 67. When he's 67 years old, he writes 2 Timothy 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எழுதும் பொழுது அவருக்கு 67 வயதாகிவிட்டது. There he says, இங்கே அவர் சொல்கிறார், 1 Timothy chapter 4, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். The last part. கடைசி பகுதி. The time of my departure has come. நான்
என் சரீரத்தை விட்டு போகக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. 1 Timothy 4 verse 6. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Oh, sorry, I'm sorry. 2 Timothy chapter 4 verse 6. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். My departure has come. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. The Lord told him, கர்த்தர் அவரை பார்த்து சொல்லிவிட்டார், you're not going to live till I come. நான் வரும் வரை நீ உயிரோடு இருக்க மாட்டாய். Yeah, when the Lord says that, then we can say, okay Lord, then I'm ready to go. கர்த்தர் அப்படி சொல்லிவிட்டால் நாம் சொல்லலாம், ஆமாண்டவரே நான் போவதற்கு தயாரா இருக்கிறேன். So we must always have that hope. ஆகவே நமக்கு எப்பொழுதுமே இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். But while we are alive, Paul had this burden to train another generation for God. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மற்ற ஒரு சந்ததியை வரக்கூடிய தலைமுறையினரை தேவனுக்காக பயிற்சிக்கும்படியாக விரும்பினார். That is very important in all of our churches. நம்முடைய எல்லா சபைகளிலுமே இது மிக முக்கியமானதாய் இருக்கிறது. And some elders don't like to train another generation for God. சில மூப்பர்கள் தங்களுக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினரை தேவனுக்கென்று பயிற்சி கொடுக்க விரும்புவதில்லை. They want to sit there like Maharajas forever. எப்பொழுதுமே அவர்களே மகாராஜாவை போல மூப்பராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். But I tell them, நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன், how do you train your children? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி பயிற்சி கொடுக்கிறீர்கள்? Do you train your children to live in your house forever? எப்பொழுதுமே உங்கள் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல பயிற்சி கொடுக்கிறீர்களா? Do you keep them in your house 40 50 years old, you don't let them get married, sit in your house? 40 50 வயதானாலும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கிடையாது, வீட்டிலேயே இருப்பான்னு சொல்லி வீட்டிலேயே வைத்துக் கொள்கிறீர்களா? You don't do that. நீங்கள் பிள்ளைகளிடத்தில் அப்படி செய்வதில்லை. As soon as they come somewhere 25 30 years old, you say, hey, we must get them married and send them out to the 25 30 வயசு ஆயிட்டா சரி உனக்கு திருமணமாகி நீ தனியாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று அனுப்பி விடுகிறோம். And we want them to start another generation. இன்னொரு சந்ததியாய் அவர்கள் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We must have the same burden in the church. இதே பாரம் சபையில நமக்கும் இருக்க வேண்டும். That we must raise up another generation of people who love the Lord. தேவனை நேசிக்கக்கூடிய வரக்கூடிய சந்ததி எழும்ப வேண்டுமே என்று அவளை எழுப்ப வேண்டும். Who are faithful to the Lord. கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு சந்ததி. Who will run away from youthful lust. பாலிய இச்சை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி. Who will run away from immorality. ஒழுக்க கேட்டிலிருந்து விலகக்கூடிய. Who will run away from the love of money. பண ஆசையிலிருந்து விலகக்கூடிய சந்ததி. Who will run away from all idolatry. எல்லா விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி. And who will pursue righteousness and faith and love and peace. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடக்கூடிய ஒரு சந்ததி. And with those who call on the Lord from a pure heart. சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழக்கூடிய ஒரு சந்ததி. That was Paul's burden. இதுதான் பவுலுடைய பாரம். So he tells in 2 Timothy 2 verse 2. ஆகவே 2 தீமோத்தேயு 2:2 பவுல் சொல்கிறார், the things which you have heard from me in the presence of many witnesses, you must entrust it to other faithful people who will be able to teach others also. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்திலே கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. Whatever you heard from me, Timothy, தீமோத்தேயுவே என்னிடத்திலிருந்து நீ என்னெல்லாம் கேட்டிருக்கிறாயோ please preach the same thing to other people. அதே காரியங்களை மற்றவர்களுக்கு பிரசங்கி. That's what he's telling him. அதைத்தான் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு. People ask me this question. ஜனங்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், Brother Zach, சகோதரர் ஜாக் அவர்களே, we hear you preach in the sermon, can we preach that also? நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே அதை கேட்டு அதே காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாமா? Yes, 2 Timothy 2 verse 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Same thing you heard from me, please preach to other people. என்னிடத்திலே கேட்ட அதே காரியங்களை நீ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. Only thing, don't do it for your honor. ஒரே ஒரு காரியம், உன்னுடைய சொந்த கனத்துக்காக அப்படி செய்ய வேண்டாம். Do it so that another generation will rise up to be faithful to the Lord. உண்மையுள்ள அடுத்த சந்ததி தேவனுக்கென்று எழும்பும்படியாக அப்படி செய். I am not preaching for my honor. நான் என்னுடைய கனத்துக்காக பிரசங்கிக்கவில்லை. Never preached for honor or money. நான் கனத்துக்காகவோ பணத்துக்காக ஒரு காலம் பிரசங்கிப்பதில்லை. I preach so that people will live a godly life. ஜனங்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன். And if that is what your burden is, you can preach everything that I preach exactly like I preach. இதுதான் உன்னுடைய பாரமா இருக்குமானால் நான் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நீ பிரசங்கிக்கலாம். In fact, I tell people, please don't bore people with useless sermons. பிரயோஜனமில்லாத பிரசங்களை வைத்து நீங்கள் மக்களை போரடிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். If you don't have a word one day, ஒரு நாளிலே பிரசங்கிப்பதற்கு வார்த்தை கிடைக்காவிட்டால் listen to some message of mine and at least preach that. என்னுடைய செய்திகளிலே சிலவற்றை கேட்டு அதையாவது பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறேன். There's nothing wrong in that. அதிலே தவறு இல்லை. If you are seeking the glory of God, தேவனுடைய மகிமை மட்டும் நீங்கள் தேடுவீர்களாக இருந்தால், what you heard from me, என்னிடத்திலிருந்து கேட்டவைகளை, the same thing, அதே காரியத்தை preach to others, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. to faithful people. உண்மையுள்ளவர்களுக்கு ஒப்புவி. And those people அவர்கள் must go and preach to other people. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். That is how Paul taught Timothy to do it. இப்படித்தான் பவுல் தீமோத்தேயுக்கு செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தார். See chapter 3, 3ஆம் அதிகாரம்
2 தீமோத்தேயு 3ஆம் Again he அதிகாரம் says the same thing. மீண்டும் அதே காரியத்தை சொல்கிறார். Chapter 3 verse 10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். He says, you followed my teaching. நீ என்னுடைய போதகத்தை பின்பற்றினாய். You followed my conduct. என்னுடைய நடக்கையை பார்த்தாய். My purpose. என்னுடைய விசுவாசம். My faith. என்னுடைய நோக்கம். Patience, love, நீடிய perseverance. சாந்தம், அன்பு, பொறுமை. And you've seen all that. நீ எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தாய். And verse 14. 14ஆம் வசனம். You must in your life continue in the things that you learn. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திரு. And here is a very important phrase that I keep on emphasizing nowadays. இப்படிப்பட்ட காலங்களிலே நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். 14, the last part. 14ஆம் வசனத்தின் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Remember from whom you learned these truths. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். From whom did you learn these truths? இந்த சத்தியங்களை யாரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? Was it from a hypocrite or was it from someone who was living what he preached? ஒரு மாய்மாலக்காரனிடத்திலிருந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டீர்களா அல்லது எதை பிரசங்கிக்கிறாரோ அதையே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்களா? I hear sometimes even some CFC believers saying, சில சமயத்தில் CFC விசுவாசிகள் சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். Oh brother, that television evangelist who preaches on Christian television. கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளில் பிரசங்கிக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியில பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார், that Tamil preacher, அந்த தமிழ் பிரசங்கியார், that English preacher, அந்த ஆங்கில பிரசங்கியார், what good message they preach. என்ன நல்ல செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். What nice thoughts they give from the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்ல நல்ல கருத்துக்களை அள்ளி கொடுக்கிறார்களே. I say okay. சரி, நான் சொல்கிறேன். Tell me, do you know anything about how he lives? அவர் எப்படி வாழ்கிறார் என்பதை குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? Do you know, have you ever met him? எப்பொழுதாவது அந்த பிரசங்கியாரை சந்தித்திருக்கிறீர்களா? Do you know how he lives in his private life? அவர் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார் என்று உனக்கு தெரியுமா? Do you know anything about his attitude to money? பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று உனக்கு தெரியுமா? Do you know how many crores of rupees these American men and women preachers collect from poor people there? இந்த அமெரிக்க பிரசங்கியார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை எப்படி வசூலிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? They build big houses for themselves and buy aeroplanes and cars and all for themselves. தங்களுக்கென்று பெரிய மாளிகையை கட்டுகிறார்கள், கார்களையும் ஏரோப்ளேன்களையும் வாங்கி இருக்கிறார்கள். They don't only buy cars, they buy aeroplanes for themselves. அவர்கள் தங்களுக்கென்று கார் வாங்குவது மட்டுமல்ல, தங்களுக்கென்று மக்களிடத்திலிருந்து வசூலித்த பணத்தினாலே ஏரோப்ளேனை வாங்கி இருக்கிறார்கள். This is the man you are listening to. இப்படிப்பட்ட மனிதன் பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா? This is the woman you are listening to. இந்த ஸ்திரீ பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா? You are saying, oh what a nice message. என்ன நல்ல செய்தி. Remember from whom you learned them. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். From whom you learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல். Do you know anything about how that preacher's children are living? அந்த பிரசங்கியாருடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? His children may be divorced. அவனுடைய பிள்ளைகள் விவாகரத்து செய்தவர்களாக இருக்கலாம், பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம், living for the world, உலகத்துக்காக வாழுகிறவர்களாக இருக்கலாம். He himself may be divorced and remarried. அவரே அந்த பிரசங்கியாரே விவாகரத்து செய்து மறுமணம் செய்து கொண்டவராய் இருக்கலாம். You don't know all that. You say, oh what a wonderful message. உனக்கு இதெல்லாம் தெரியாதபடி அவர் பேசுகிற செய்தியை கேட்டு என்ன அற்புதமான செய்தி என்று பிரமிக்கிறீர்கள். Church he has built. அவர் எப்படிப்பட்ட சபையை கட்டி இருக்கிறார் தெரியுமா? You go there, you'll find he has not even built one church. போய் பார்த்தால் தான் தெரியும், ஒரு சபையை கூட அவர் கட்டவில்லை. He's just a preacher. அவர் ஒரு பிரசங்கியார், அவ்வளவுதான். Remember this phrase. இந்த வாக்கியத்தை வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். From whom you have learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். I'll tell you honestly. நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். I would rather learn things from Mother Teresa than from all these American preachers. இந்த அமெரிக்க பிரசங்கியார்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் நான் அன்னை தெரசாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வேன். She at least lived a good life. அன்னை தெரசா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். Even if her doctrines were a few wrong, அவருடைய உபதேசங்களிலே சில தவறுகள் இருந்தாலும் கூட, but at least I know how she cared for the poor. ஏழைகளுக்கு எப்படி கரிசனை கொண்டார்கள், உதவினார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். She did not take money from people to buy aeroplanes for herself. தனக்கென்று ஏரோப்ளேன் வாங்குவதற்காக மக்களிடத்திலே பணத்தை வசூல் செய்யவில்லை. Remember this phrase, knowing from whom you learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்கிற வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't just be taken up with some people who preach ஏதோ great messages. பிரசங்கிக்க நல்ல செய்திகளை பிரசங்கிக்கக்கூடிய மக்களினாலே நீங்கள் கவரப்பட வேண்டாம். There are some famous preachers wandering around Tamil Nadu also. தமிழ்நாட்டிலேயும் கூட சில பிரபலமான பிரசங்கியார்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். Preach to big crowds. பெரிய பெரிய கூட்டங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள்.
And you know that in those big crowds of thousands of people, there are a lot of unconverted people. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திரளான கூட்டத்தின் நடுவிலே ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத மக்கள் இருக்கிறார்கள். Hundreds and hundreds of unconverted people. நூற்றுக்கணக்கான ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். How can they take a bucket and collect money from them? இப்பொழுது ஒரு பக்கெட்டை அனுப்பி எப்படி அவர்களிடத்திலிருந்து காணிக்கை வசூல் செய்யலாம்? You don't think there's anything wrong in that? அதில் தவறு இருக்கிறது என்று எண்ணவில்லையா? See what the Bible says. வேதம் என்ன சொல்லுது என்று How பாருங்கள். the early Christians served the Lord. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள்? See the third epistle of John. யோவான் எழுதின மூன்றாவது நிருபம் 3 யோவான். Third epistle of John. 3 யோவான் பக்கம் The 331. early Christians preachers. ஆரம்பகால கிறிஸ்தவ பிரசங்கியார்கள். See their example. அவருடைய உதாரணத்தை மாதிரியை Verse பாருங்கள். 7. 7ஆம் வசனம். They went out for the sake of the name of Jesus Christ, taking nothing from the unbelievers. ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். That is how those people served God. இப்படித்தான் அந்த நாட்களில் அந்த மக்கள் தேவனை They சேவித்தார்கள். said, we will not take 1 rupee from any unbeliever. அவிசுவாசிடத்திலிருந்து ஒரு ரூபாயை கூட நான் வாங்க மாட்டேன். If I starve, I will starve, but I will not take money from an பட்டினி unbeliever. கிடக்க வேண்டுமா? பட்டினி கிடக்கிறேன், ஆனால் அவிசுவாசிடத்திலிருந்து ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன். But today, all these preachers, television preachers, public preachers, they all collect money from unbelievers. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிவி பிரசங்கியார்கள், பொதுப்படையிலே பிரசங்கிக்கக்கூடிய பொது பிரசங்கியார்கள் எல்லா விதமான மக்களிடத்திலிருந்தும் காணிக்கை வசூல் செய்கிறார்கள். You have learned truth from them. இவர்களிடத்திலிருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்களா? You have learned truth from people who disobey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களிடத்திலிருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீர்களா? Know from whom you have learned truth. இன்னாரிடத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டா என்பதை அறிந்து கொள்வாயாக. The truth may be good. சத்தியம் நன்றாக இருக்கலாம். Supposing a man full of leprosy ஒரு தொழுநோய் நிறைந்த மனிதன், or very infectious diseases in his hand, அல்லது ஏதோ பயங்கரமான தொற்று நோய் கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் picks up a beautiful apple from a basket and gives it to you. ஒரு பழ குடையிலிருந்து அழகான அருமையான ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார். Will you take it and eat it? நீங்கள் அதை வாங்கி புசிப்பீர்களா? Why not? It's a good apple. நல்ல ஆப்பிள் தானே, வாங்கி சாப்பிடுங்களே. It's a nice apple. நல்ல ஆப்பிள். I'll say no. நான் மாட்டேன் என்று சொல்லி விடுவேன். There's infection in that man's hand. அந்த மனிதனுடைய கையிலே தொற்று வியாதியுடைய கிருமிகள் இருக்கிறது. I'm not worried whether the apple is good. நான் இப்பொழுது ஆப்பிள் சரியா இல்லையா என்று நான் சொல்லவில்லை. You just need to touch it for the germs to go to the apple. அந்த ஆப்பிளை தொட்ட மாத்திரத்திலே கைகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த ஆப்பிளுக்கு சென்றுவிடும். We are very careful when it comes to food. ஆகாரம் என்று வரும்பொழுது அவ்வளவு கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். But many Christians are careless when it comes to receiving God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் கவனமாக இல்லவே இல்லை. Remember this phrase. இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Whom did you learn it? இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய், யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய்? That is what Paul is telling Timothy. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். Don't just see whether those other preachers are great preachers. Those days also there were people like that. அந்த நாட்களிலேயும் கூட பெரிய பிரசங்கியார்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே பெரிய பிரசங்கியார் எங்கே இருக்கலாம் என்று பார்க்க வேண்டாம். They were saying we can preach better than Paul. அந்த நாட்களிலேயும் சொன்னார்கள், பவுலே என்ன, பவுலை காட்டிலும் நாங்கள் மேன்மையாய் பிரசங்கிப்போம் என்று சொன்னார்கள். Paul says they may be better preachers than me. என்னை காட்டிலும் நன்றாக பிரசங்கிகள் இருக்கலாம் என்று பவுல் சொல்கிறார். Know from whom you learned these truths. ஆனால் இந்த சத்தியங்களை இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள்.